வணக்கம். நான் தமிழாளி கென்னடி ஜாக்லின் பேசுகிறேன். இன்றைய தலைப்பு வறுமை நிலை. இந்த வறுமை நிலை யாருக்கு வந்தது என்றால் புலவர்களுக்கு. அந்த காலத்தில் புலவர்கள் பாடிதான் பரிசு வாங்குவார்கள். சும்மா போய் கொடுத்தா வாங்கிக்க மாட்டாங்க. பண்பாளர்கள், அன்பாளர்கள், பாசமானவர்கள் புலவர்கள், தன்மானம் நிறைந்தவர்கள். சில பேர் சொல்லுவாங்க, உனக்கு சூடு சொரணையே இல்லையான்னு கேட்பாங்க. அன்பு எங்கே அதிகமாக இருக்கிறதோ அந்த இடத்தில் சூடு சொரணை வராது. அன்பு இல்லை என்றால் கோபம் வரும். அதுலேயும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். கோபம் வந்துச்சுன்னா அங்கே அன்பு இல்லை என்ற அர்த்தம், பாசம் இல்லை என்ற அர்த்தம். கோபமே இல்லாமல் இருந்தால் அங்கே அன்பு இருக்கிறது என்ற அர்த்தம். பைபிள்லையும் சொல்லுவாங்க, அன்பு இருந்தால் அங்கே கோபம் வராது. தான் உண்ணும் வேலைக்கீரைன்னு ஒரு கீரை, அதாவது வேலைக்கீரைன்னா நீங்கள் வேற கீரை நினச்சிடாதீங்க. அந்த வேலைகள் மழை காலங்களில் குப்பையில் முளைக்கும் அந்த கீரையை பறித்து கொண்டு வந்து சமைத்து குடும்பத்துடன், அந்த காலத்தில் தாத்தா பாட்டி பூட்டி பூட்டன் எல்லாருமே இருப்பாங்க, பிள்ளைங்க இருப்பாங்க, மக்கள் மருமக இருப்பா, எல்லோரும் இருப்பாங்க, மகன் எல்லாருமே இருப்பாங்க, பேர பிள்ளைங்க எல்லாம் இருப்பாங்க. அப்போது அதை சமைத்து சொந்தக்காரங்களும் வந்திருப்பாங்க. அந்த காலத்தில் அவர்களும் சேர்ந்து உண்பார்களாம். அதில் போடுவதற்கு உப்பு கூட கிடையாதான். உப்பு தான் குறைந்த விலை. இன்றைய காலகட்டத்தில் உப்பு தான் குறைந்த விலை, அன்றைய காலகட்டத்திலும் உப்பு தான் குறைந்த விலை. ஆனால் அந்த குறைந்த விலையுடைய அந்த உப்பை கூட வாங்க முடியாமல் வறுமையில் வாடியவர்கள் புலவர்கள். அவர்கள் குப்பை வேளை உப்பை இலி வெந்ததை மடவர் காட்சி நாணி அடுத்தவர்கள் பார்த்து விடுவார்களோ என்று வெட்கப்பட்டு கடை அடைத்த இரும்பேர், கடைன்னா என்னது, வாசல் கதவை அடைத்து ஒக்கலோடு ஒருங்கு உடன் மிசையும் எல்லாரும் சேர்ந்து அதை உண்ணுவார்களாம். எவ்வளோ வறுமையில் வாடினாலும் தன்மானத்துடன் அடுத்தவங்ககிட்ட போய் எங்களுக்கு இல்லையே என்று கேட்காமல் இருப்பதை உண்டு வளமையுடன் செழுமையாகவும் வறுமையிலும் செழுமையாக வாழ்ந்தவர்கள். நாமெல்லாம் பிரியாணியெல்லாம் செஞ்சுட்டோம், நல்ல சாப்பாடு செஞ்சுட்டோம், உடனே கதவை அடைச்சிட்டு தான் சாப்பிட்றோம். இது இப்போ இந்த காலத்து நாகரிகம். ஏன் அப்படின்னா அந்த பண்பாடு இப்போ மாறிப்போச்சு. அந்த காலத்து பண்பாடு வெட்கப்பட்டு உணவு சரியில்லையே என்று யாராவது பார்த்து விடுவார்களே என்றுதான் கதவை அடைத்து கொண்டு உண்பார்களாம். வளமையும் பெருமையும் கலந்தது வாழ்க்கை என்பதை வெயில் உருப்புற்ற வெம்பரல் கிழிப்ப, சிறுபான்நாட்டுப்படை 89 பாருங்க. வேனில் நின்ற வெம்பத வழிநாள், அதாவது ரொம்ப தூரம் நம்ம நடந்து வரும்போது அந்த காலத்தில் செருப்பெல்லாம் கிடையாது. அப்போது பரல்னா என்னது, சரலாக சின்ன சின்ன சரல்கள் கிடக்கும். அது மேலே என்ன காலை வச்சிங்கன்னா பொத்து போயிடும். பாறை மேலே கால் வச்சாலும் பொத்து போயிடும். எப்பொழுதுமே பாறை பயங்கரமாக சுடும். அதில் கால் வச்சுட்டா பொத்து போயிடும். அதை வெடிப்பாக இருக்கும். நிறைய பேருக்கு பார்த்துருக்கீங்களா? அந்த மாதிரி வெடிச்சிரும். அதில் நெருப்பு பட்ட மாதிரி இருந்தால் எப்படி இருக்கும், அந்த மாதிரி பசி கொடுமையிலும் சிறப்புடன் வாழ்ந்தார்கள் புலவர்கள். பூஞ்சிட்டு கன்னங்கள் பொன்மணி தீபத்தின் பால் பொங்கல் பொங்குது பன்னீரிலே, பொங்கல் பிறந்தாலும் தீபம் எரிந்தாலும் ஏழைகள் வாழ்வது கண்ணீரிலே, இந்த ஏழைகள் வாழ்வது கண்ணீரிலே. செல்வங்கள் இல்லத்தில் சீராட்டும் பிள்ளைக்கு பொன்
பிறந்தால் பொங்கல் பொங்குது பன்னீரிலே. பொங்கல் பிறந்தாலும் தீபம் எரிந்தாலும் ஏழைகள் வாழ்வது கண்ணீரிலே. இந்த ஏழைகள் வாழ்வது கண்ணீரிலே. எவ்வளவுதான் செல்வமாக செழிப்பாக நாடு வளம் பெற்று இருந்தாலும் புலவர்கள் அன்றைய காலத்தில் வறுமையில்தான் வாடி இருக்கிறார்கள். அவர்கள் கண்ணீர் தான் உப்பாக பயன்பட்டு கொண்டிருந்திருக்கிறது. உணவுக்கு உப்பில்லாமல் அல்லல் பட்டு கொண்டிருந்திருக்கிறார்கள் வறுமையில் வாடி. நன்றி, வணக்கம். உங்கள் தமிழாளி கென்னடி ஜாக்லின். இதை கேட்டுட்டு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கல்வியையும் தமிழையும் புலவர்களையும் நமக்கு கற்றுத்தந்த ஆசான்களையும் என்றும் மறவாதீர்கள். நன்றி, வணக்கம்.